அமந்தா ஹெல்த் கேர் ஐபிஓ வந்திருக்கு. செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 3 வரை வந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் 120 முதல் 126 வரை வந்திருக்கு. ஐபிஓ சைஸ் 126 கோடிக்கு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக ஃப்ரெஷ் யூஸில் வந்திருக்காங்க. ரீட்டைலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல் வந்திருக்காங்க. இவங்க ஃபார்மா செக்டர் கம்பெனி 1994 அகமதாபாத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரவ சிகிச்சை, கண் மருத்துவம், சுவாச பராமரிப்பு, முதலுதவி போன்ற மருந்து பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க வந்து 45 தயாரிப்பு மருந்துகள் வந்து சொந்தமாக வச்சிருக்காங்க. 21 நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 67 கோடி இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 195 கோடி இருக்குது. ரொம்ப அதிகமான கடன் இருக்குது. ROE, ROCE, RONW, ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 3.77. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 33.43 இருக்குது. புக் வேல்யூ விட 3 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ பிரைஸ் வந்திருக்காங்க. ஓவர் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 489 கோடி. இது வந்து மைக்ரோ கேப்னா வெரி ரிஸ்க் தான். ப்ரமோட்டர் வந்து 63% வச்சுருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.70 இருக்குது. ஐபிஓ பிரைஸோட வகுத்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 46 வந்திருக்கு. ஓவர் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலை, இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.